நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா, சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா, சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றது. உங்களை எப்படி தான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்கள் கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா? எதில் தான் சார் உங்க கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒன்று, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை. 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். చంపొద్దు చంపొద్దు